வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவடி போற்றி, குருவே துணை. இன்றைய தினம் குடும்பமாக ஏன் வாழ வேண்டும் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்கிறோம். கணவன், மனைவி, அவர்களின் பெற்றோர்கள், குழந்தைகள் சேர்ந்து இருப்பதுதான் குடும்பம் எனப்படுகின்றது. பொருளீட்டும் திறன், வாழ்க்கை அனுபவம் இரண்டும் இணைந்ததால்தான் மனிதன் வாழ்வு அமைதியாக, நிறைவாக, நன்கு நடைபெறும். குழந்தைகளுக்கு இந்த இரு வகையும் தெரியாது. வயது முதிர்ந்தவர்களால் பெற்றோர் பொருள் ஈட்ட முடியாது. வாலிப பருவத்தினர்கள்தான் உழைத்து பொருள் ஈட்ட வேண்டும். அதை குழந்தைகளும் முதியோர்களும் கூடி துய்த்து குறைவின்றி வாழ வேண்டும். இது இயற்கை நீதி. இதனை மாற்ற முடியாது. இந்த இயற்கை நீதியானது பெற்றோர் மக்கள் பராமரிப்பு கடமையாக மாறி அது செயலாகும்போது அதைதான் குடும்பம் என்கிறோம். குடும்பத்தில் ஒருவர் தேவைகளையும் விருப்பங்களையும் மற்றவர் மதித்து உதவி தன் தேவை விருப்பங்களை கட்டுப்பாடோடு முடித்துக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை அறத்தை கணவன் மனைவி இருவருமே உயிர் போல் காக்க வேண்டும். இத்துறையில் அடையும் வெற்றியின் அளவே குடும்பத்தில் அமைதியும் செழிப்பும் இன்பமும் அமையும். அவரவர்கள் பிறவி தொடர்பாக உள்ள உண்மை உருவங்கள் அவர்களுடைய குழந்தைகளே. அவர்கள் எதிர்காலத்தில் செம்மையாக வாழவும் குடும்ப கடமைகளை பொறுப்போடு நிறைவேற்றவும் ஊருக்கும் உலகுக்கும் பயனுள்ள முறையில் நடந்து கொள்ளவும் ஏற்ற வகையில் கல்வி, ஒழுக்கம், தொழில்திறன், கடமையுணர்வு இவை உடையவர்களாக ஆக்க வேண்டியது பெற்றோர் கடமை. இதை உடல், பொருள், ஆற்றல் என்ற மூன்றிலும் எந்த அளவு விட்டு கொடுத்தேனும் நிறைவேற்ற வேண்டும். அதேபோல நமது பெற்றோர்களின் வயது முதிர்ந்த காலத்தில் அவர்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் உரிய மதிப்போடு வைத்துக்கொள்வதால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் அமையப்பெறுகிறது. மனிதனுக்கு பிறப்பு, வளர்ச்சி, முதிர்வு என்பது இயற்கை நீதி. அதனால் இதை உணர்ந்து தனி மனிதனாக வாழ்வது அரிது. இதனால் உலகில் வாழ்வதற்கு குடும்பம் மிக மிக அவசியம் என்பது உணரப்பெறுகின்றது.